ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர ஃப்ரேசஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 7. இந்த பார்ட்டில் நாம் பார்க்க போகிற ஃப்ரேசஸ் எல்லாமே ஹாலோவிங் பிரின்சிபல் பேஸ் பண்ணி இருக்கும். இஃப் இட், இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. இஃபை வந்து சின்னதாக எழுதுனா அது இஃப் இட். அதுலேயே எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணுறப்ப அது இஃப் இட் ஈஸ். அடுத்து ஐ எம் நாட். ஐ எம் ஸ்டோக்கை ஹால் பண்ணி எழுதிட்டு அதில் என்கோக்கு எழுதுறப்ப ஐ எம் நாட். அதே மாதிரி தான் யூ மே நாட்டுமே. யூ எழுதிட்டு மேவை ஹால் பண்ணி என்கோக்கு எழுதிட்டோம் அப்படின்னா யூ மே நாட். ஐ வில் நாட், அதுவுமே சேம் தான். ஐ எழுதிட்டு வில்ல ஹால் பண்ணி எழுதிட்டு அதில் என் ஹூக், ஐ வில் நாட். அடுத்து திஸ் வேர்டு, இதை எப்படி எழுதுறோம் பாருங்க. திஸ் எழுதிட்டு வே ஸ்ட்ரோக்கை ஹால் பண்ணி எழுதுறோம். இப்படி எழுதுறோம் அப்படின்னா திஸ் வேர்டு. அடுத்து வி வுட் பி, இதுக்கு வி எழுதிட்டு வுட்டுக்கு வேவை ஹால் பண்ணிட்டு அடுத்து பி ஸ்ட்ரோக்கு, வி வுட் பி. அடுத்து அட் ஆல் டைம்ஸ், இதுக்கு எப்படி எழுதணும்னா டல்ல ஹால் பண்ணிட்டு அதில் எம் எஸ் சர்க்கிள், அட் ஆல் டைம்ஸ். லாஸ்ட் ஒன் ஏபிள் டு மேக். இதை எப்படி எழுதணும்னா ஏபிள் ஸ்டோக்கை ஹால் பண்ணிட்டு மேக். ஓகேங்களா? டி சவுண்டு டி சவுண்டு வந்துச்சுன்னா ஹால் பண்ணி எழுதணும். இதோட இந்த பார்ட் வந்து முடியுதுங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேசஸுமே ஆஃப் பேஜ் வந்து எழுதி பாருங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான கிராமர் லாக்ஸ் வந்து இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.